டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பற்றிய விவரங்களை பார்க்கலாம். நண்பர்களே, நாம் சில நாட்களாக நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசுகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று இலக்கியத்திற்காக வழங்கப்பட்ட நோபல் பரிசு பற்றிய விவரங்களை பார்க்கலாம். ஏற்கனவே மருத்துவம், இயற்பியல், வேதியியல் போன்ற 3 துறைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதை பற்றிய விரிவான வீடியோவானது நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் பாருங்கள். ஏனென்றால் இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நடப்பு நிகழ்வுகள் நண்பர்களே. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்று சொல்லக்கூடிய மிகவும் அத்தியாவசியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வரும் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் சரி, டிஆர்பி தேர்வாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இதிலிருந்து ஒரு கேள்வி கட்டாயமாக கேட்பார்கள். எனவே இதை தெளிவாக பார்த்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது வர உள்ள குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. அதுபோக நவம்பர் மாதம் நடைபெற உள்ள டெட், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுகளிலும் இதிலிருந்து ஒரு கேள்வி வரும். அதுபோக பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்விலும் இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. எனவே இதை அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் ஒரு மதிப்பெண் என்பது ஒரு 1000 நபர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு நிறுத்தும் நண்பர்களே. அதாவது அவ்வளவு போட்டி நிறைந்த சூழல். ஒரு மதிப்பெண் நீங்கள் கூடுதலாக எடுத்துவிட்டால் ஒரு 1000 நபருக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்திவிடும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே ஒவ்வொரு கேள்வியும். எனவே இதை கவனமாக கேளுங்கள். கட்டாயமாக அனைத்து தேர்வுகளிலும் இதிலிருந்து ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. இப்பொழுது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது லஸ்லோ க்ரஸ்னாகோர்காய். அதாவது லஸ்லோ க்ரஸ்னாகோர்காய் என்ற ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளருக்கு இந்த ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. எதற்காக வழங்கப்பட்டது என்று பார்ப்போம். கடுமையான பயங்கரவாதம் நிகழும் சூழலிலும் கலையின், அதாவது படைப்பின் சக்தியை, அதாவது கலைத்துறையின் சக்தியை உறுதிப்படுத்தி அங்கீகரிக்கும் வகையில் இவருடைய படைப்புகளானது இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது உலகத்தில் கடுமையான பயங்கரமான வன்முறைகளும் போர்களும் நடந்து கொண்டிருந்த சூழலிலும் இவருடைய இலக்கியம், அதாவது கலைப்படைப்பானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது நண்பர்களே. அதாவது கலை சக்தியை உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் இந்த பரிசானது வழங்கப்படுகிறது. இவர் 2015ஆம் ஆண்டு மேன் புக்கர் பரிசையும் பெற்றுள்ளார் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இப்படிதான் கேட்பார்கள். இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார் அவர். 2015ஆம் ஆண்டு மேன் புக்கர் பரிசை பெற்றார் என்று 2 வாக்கியங்கள் கொடுத்து இதில் எது சரி எது தவறு என்று கேட்பார்கள். எனவே இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இவருடைய முதல் நாவல் ஷாடான் டன்கோ, அதாவது இந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற லஸ்லோ க்ரஸ்னாகோர்காய் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த அவருடைய முதல் நாவல் ஷாடான் டன்கோ 1985இல் வெளியானது. அதற்கு அடுத்த நாவல் எதிர்ப்பின் மனச்சோர்வு. அதாவது 2வது நாவல் எதிர்ப்பின் மனச்சோர்வு. இந்த 2 நாவலும்
ஆதிக்க சக்திக்கு எதிராக தொடர் போராட்டங்களை பற்றி விவரிக்கிறது. எனவே இத்தகைய படைப்பிற்காக இவருக்கு இந்த ஆண்டுக்கான இலக்கியத்தின் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது மேற்காசிய நாடுகளில் நிறைய வன்முறைகளும் போராட்டங்களும் நடைபெற்ற சூழலிலும் இவருடைய படைப்பானது தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அதை அங்கீகரிக்கும் வகையில்தான் இந்த நோபல் பரிசானது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் இந்த பரிசானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் 2015ஆம் ஆண்டு மேன் புக்கர் பரிசையும் பெற்றுள்ளார். இவருடைய முதல் நாவல் ஷாடான் டன்கோ, இது 1885இல் வெளிவந்தது. அடுத்த நாவல் எதிர்ப்பின் மனச்சோர்வு. இந்த 2 நாவலும் ஆதிக்க சக்திக்கு எதிராக தொடர் போராட்டங்களை விவரிக்கிறது நண்பர்களே. இத்தகையான ஒரு சாதனைக்காகத்தான் அவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இதுவரை 121 பேருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இதையும் கேட்டாலும் கேட்பார்கள், இதுவரை எத்தனை பேருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது என்று கேட்பார்கள். 121 பேருக்கு இந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்று பார்த்தால், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 2025ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது என்று கேட்பார்கள். லஸ்லோ கிருஷ்ணகோர்காய். அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கேட்பார்கள். ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவர். அதற்கடுத்து 2015ஆம் ஆண்டு மேன் புக்கர் பரிசையும் பெற்றிருக்கிறார் நண்பர்களே. இதுவும் கேட்கக்கூடிய கேள்விதான். அதுபோக அவருடைய முதல் நாவல் ஷாடான் டன்கோ, இது 1985இல் வெளிவந்தது. அடுத்த நாவல், 2வது நாவல் எதிர்ப்பின் மனச்சோர்வு. அதற்கடுத்து இதுவரை 121 பேருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இவ்வளவுதான் இந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பற்றிய விவரங்கள். இதை தெளிவாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக இந்த நோபல் பரிசு தலைப்புகளில் இருந்து வருகிற அனைத்து தேர்வுகளிலும் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் நண்பர்களே. முன்னாடி சொன்னது போலதான் ஒரு மதிப்பெண் உங்களை ஒரு 1000 நபருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும். எனவே தவறாமல் கேளுங்கள். அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசும் வரும் நண்பர்களே. அதற்கடுத்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசும் வழங்குவார்கள். அது இரண்டும் அவ்வப்போது பார்க்கலாம். அதாவது இந்த 4 நோபல் பரிசு தான் இதுவரை வழங்கியிருக்கிறார்கள். நாளை அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும். அதை நாளை பார்க்கலாம். அதற்கடுத்து திங்கட்கிழமை பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்குவார்கள் நண்பர்களே. அதை திங்கட்கிழமை பார்க்கலாம். நம்முடைய வகுப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் தலைப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் நோபல் பரிசுகளை அன்றன்று அறிவிக்கப்பட்டதை அன்றன்றே பார்த்து வருகிறோம் மாணவர்களின் நலனுக்காக. மொத்தம் 6 துறைகளில் இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அந்த 6 துறைகளையும் முழுமையாக பார்த்துவிட்டு அதன் பிறகு முக்கியத்துவம் வாய்ந்த சில நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நீங்கள் நடப்பு நிகழ்வுக்கு நம்முடைய டெலகிராம் சேனலில் PDF வடிவில் தினந்தோறும் செய்தித்தாள்களில் வருகிற செய்திகள் மற்றும் கட்டுரைகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அதை பார்த்து வந்தாலே போதுமானது. வேறு எதுவும் பெரிதாக படிக்க தேவையில்லை. அதாவது தினந்தோறும் அன்றன்று நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த கட்டுரை பகுதிகள், அதாவது எடிட்டோரியல் என்று சொல்லக்கூடிய கட்டுரை பகுதிகள்
தொகுக்கப்பட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நம்முடைய டெலகிராம் சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அதை படித்தாலே போதுமானது. குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுகளில் பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து தான் வரும் நண்பர்களே. ஒரு தலைப்பை கொடுத்து அப்படியே எழுதி சொல்லுவார்கள் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில். எனவே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த PDF அது. தவறாமல் படியுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நாளை அமைதிக்கான நோபல் பரிசை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.